தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கடத்தலில் ஈடுபடுகிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திலே அநேக வாலிப பிள்ளைகள் சரியான வேலை வாய்ப்பு இல்லாதது நிமித்தமாகவும் அவர்கள் இப்படி தவறான வழிக்குள்ளாய் போய்விடுகிறார்கள். தவறான பொருட்களை கடத்தி சென்று அவைகளை விற்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறார்கள். இவர்கள் மீட்டு எடுக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். சிலர் இதை விருப்பத்தோடு செய்கிறார்கள், சிலர் அது கட்டாயமாய் இதில் அமர்த்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள்லாம் இன்றைக்கு மீட்டு எடுக்கப்பட்டு அந்த தொழிலிலிருந்து வெளியிலே வந்து அவர்களுக்கென்று ஒரு நல்ல வேலை கிடைக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். விருப்பத்தோடு செய்கிற அந்த கடத்தல் தொழிலை செய்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். வழி விலகுகிறவரின் செய்கையை அந்த பிள்ளைகள் பற்றாதபடிக்கு அவர்கள் தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடத்தலில் ஈடுபடுகிற வாலிப பிள்ளைங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களை சொந்த ஆண்டவரே குடும்பத்துக்கு கூட தெரியாதபடிக்கு ஆண்டவரே தவறான வேலையிலே செய்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு மீட்டெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிக்கப்பட்ட இந்த வழியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவேளை விருப்பத்தோடு அதை செய்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. கட்டாயமாய் அமர்த்தப்பட்டு இருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே அவர்கள் எப்படியாவது வெளியிலே வருவதற்குரிய வழிகள் அவர்களுக்கு உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கடத்தலில் ஈடுபடுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விடுதலையாக்கப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு நல்ல வேலை கிடைத்து அவர்கள் சந்தோஷமாய் அந்த வேலையில அமர்ந்து வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் இன்றைக்கு கடத்தல் வேலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிக்கிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.